ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 6வது மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். கர்த்தருடைய நாம மகிமை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ நம்ம நிலைப்படுத்துகிறவர். என் குடும்பம் அழிஞ்சு போயிடுமோ, என் பிள்ளைகள் அழிஞ்சு போயிடுவாங்க, என் வாழ்க்கை அழிஞ்சு போகுமோ அப்படின்ட்டு இன்றைக்கி பல விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், சந்தேகங்கள் வந்தது. ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் கூட எனக்கு பிறகு என்ன நடக்கும், எனக்கு பிறகு என் குடும்பம் நிலைப்படுமா, என் ஊழியம் நிலைப்படுமா, என் வேலை நிலைப்படுமா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தை சத்துருவானவன் அநேகருடைய மனதில் வைத்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். என் கணவனுடைய நிலைமை என்ன, என் மனைவியுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் அவர்களை அறியாமல் சத்துருவானவன் புதைத்து விடுகிறான். அதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்மை அழைத்தவர் நம்முடைய தேவன். நீதிமானின் சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். சங்கீதம் 14 வாசிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தோடு இருக்கிறார், நம்முடைய கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, சந்ததிகளோடு. அதனால் தாவீதை பற்றி ஆண்டவர் தாவீதை சொல்லி, ஒன்றும் கவலைப்படாதப்பா, உனக்கு நான் அனுமதி தரலை, ஆலயம் கட்ட அப்படிலாம் நினைக்காத, உன் சந்ததியை நானே பார்த்துக்கொள், ஆலயத்தை உனக்கு பிறகு உன் மகனை வச்சு நான் கட்டுவேன், உன்னுடைய சந்ததிகளை நான் என்ன செய்வேன், நிலைப்படுத்துவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பிறகு என் குடும்பம், என் ஊழியம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை நடத்துகிற தேவன், நாம் ஒருவேளை நம்முடைய கண்களை மூடினாலும் கூட கர்த்தர் ஜீவனுள்ளவராய் உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்ம என்ன செய்வார், நடத்துவார். தாவீதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவன் சந்ததியை கர்த்தர் பாதுகாக்கவில்லையா? பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நகோமியுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை இழந்து போனால், சந்ததியை புருஷனை இழந்து போனால், சந்ததி அழிந்து போயிட்டோ என்கிறதான ஒரு நிலைமை அவளுக்குள்ளாக வந்தது. ஆனால் ஒரு ரூத்து தன் மாமியை உறுதியாய் பிடித்து கொண்டபடினாலே ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அருமையான மணவாளனை போவாசை கர்த்தர் கொடுத்து எங்கே கொண்டு வந்து கனெக்ட் கொடுத்தார் பார்த்தீங்களா? நேராக ஆண்டவருடைய தாவீதின் சந்ததியில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டார். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் அவனுடைய குடும்பம் நிலை பெற்று கொண்டே இருக்குது. அதனால் உங்களுடைய ஊழியம் நிலைப்படும், உங்கள் குடும்பம் நிலைப்படும், உங்களுடைய வேலை நிலைப்படும். நீங்கள் சந்தேகிக்கிற எது அழிந்து போகும் என்று நினைக்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், நிலைவரப்படுத்துவார். நகோமிக்கெல்லாம் அந்த நம்பிக்கை போயிட்டு, அதை என்ன நகோமின்னு கூப்பிடாங்க, மாறான்னு கூப்பிடுங்க அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு கசப்பை கட்டிட்டார். ஆனால் ஒரு பெரிய சந்ததி அவளுக்கு பின்னாடி வர்றதுக்கு கர்த்தர் அந்த சந்ததி என்ன செய்தார், நிலைப்படுத்தினதை பாருங்கள். இளையகுமாரனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா, போச்சு, அவ்வளோதான், இனிமேல் நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. ஆனால் கடைசியில் அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி, அதுக்கு பிறகு தான் வேதம் அவனை குறித்து முடிக்கிறது. வருஷங்கள் கடந்து போனால் அவனுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் நினைச்சிருப்பார், கொடுத்திருப்பார். அவன் அழிந்து போயிட்டு முடிந்து போட்டு அவனே அப்படி தானே போகிறான். இனிமேல் மகன் என்று சொல்ல முடியாது, ஒரு கூலியாளாக போகணுன்னு தான் போகிறான். ஆனால் அந்த மகன் என்கிற ஸ்தானத்தை கர்த்தர் மீண்டும் நிலைப்படுத்துகிறார். அதனால் நீங்கள் நான் நிலைப்படுவேனா அப்படிங்கிற கேள்வியோடு இந்த அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார். தைரியமாக இருக்கு. நல்ல பிதாவே, நீர் எங்களை நிலைப்படுத்துகிறவருடைய எங்கள் சந்ததியை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து நீ நிலைப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நம்பிக்கையை ஊன்றச் செய்வீராக. இயேசு நிமித்த பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலத்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.